உங்க முகத்தை பார்த்து என்னால எந்த கேள்வியும் கேட்க முடியலப்பா. ஆனா உள்ளுக்குள்ள வலி இருக்குப்பா. வலி, பெயின். அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான்ப்பா தெரியும். நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன்பா. பா, ஒரே ஒரு கேள்வி கேக்கட்டா? அது உங்க மனசுக்கு குத்தலா கூட இருக்கலாம். ஆனா அந்த கேள்வி நான் கேக்குறேன்ப்பா. நான் தொட்டில் குழந்தையாப்பா? என்னடா என்னடா இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? என்னடா உன் பிறப்பு மேலே உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? இல்லப்பா, இது வரைக்கும் இல்ல. இது என் பிறப்பு மேல உள்ள சந்தேகம் இல்ல, என் வளர்ப்பு மேல உள்ள சந்தேகம். நான் எந்த கேள்வி கேட்டாலும் ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பீங்க. டேய், அப்படி நான் என்ன சமாளிச்சிருக்கிறேன்? அப்பா, உங்க கல்யாண நாள் நான் கேட்டேன். அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சமாளிச்சிட்டீங்க. உன் பிறந்த நாளை நான் கொண்டாடி இருக்கேனான்னு நீங்க கேட்டீங்க. இன்னைக்கு நான் கேக்குறேன்ப்பா. நீங்க கல்யாண நாளை மறந்திருப்பீங்க. ஆனா இந்த கண்ணம்மா 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 கண்ணம்மான்னு கொஞ்சுவீங்களே, இந்த கண்ணம்மாவோட பிறந்த நாள் எப்படிப்பா மறக்க முடிஞ்சது? அப்படின்னா அப்படின்னா என்னப்பா? கண்ணம்மாவோட பிறப்பே சந்தேகம் அப்பா. கண்ணம்மா, இல்லடா. இல்லப்பா, சந்தேகப்பா எனக்கு இருக்குப்பா. ஆனா இத நான் பெருசுபடுத்த விரும்பலப்பா. நான் ஒரு பெரிய ஆளா ஆகணும் அப்படியெல்லாம் ஆசைப்பட்டது உண்மை. ஆனா எதுவுமே இல்லாம இவ்ளோ பெரிய இடத்துல என்ன கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்க எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேப்பா. ஒரு விஷயம் சொல்லிடுறேன்ப்பா. நீங்களும் அம்மாவும் வந்து என் ஆசைப்படி அந்த ஆசிரமத்துக்கு அந்த குடியில ஒப்படைக்கலன்னா நான் உங்களுக்கு மகளாவும் இருக்க மாட்டேன், இந்த கம்பெனிக்கு எம்டியாவும் இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா.
நிமிஷத்தோட மாற்றம் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையையும் மாத்தி போடுது பாத்தியா அருண்? மனசு ஒரு ஊஞ்சல் மாதிரி இல்ல? சந்தோஷத்துலயும் அதுல உட்காந்து ஆடலாம். என் வீடு தேடி நீயும் உன் அப்பாவும் வந்தப்போ என்னாலேயே அதை நம்ப முடியல. என்ன மாதிரி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு புரியல. உங்க அப்பா மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு இன்னும் என்னால யூகிக்க முடியல. என் 2 கால் மட்டும்தான் அங்க நின்னுச்சு, மனசு அங்க இல்ல. இத பாரு காவியா, நண்பனோ எதிரியோ உலகத்துல நிரந்தரம் கிடையாது. ஒரு நேரத்துல நண்பன் இன்னொரு நேரத்துல எதிரி ஆகலாம். அதே எதிரி ஒரு நேரத்துல நண்பனா ஆகலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சமீப காலமாவே என் வீட்டு குழப்பங்கள்னால அப்பா மனசால கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு. அத்தை வீட்டுக்கு போனா அங்கேயும் பிரச்சனை. ஆனா நேத்து இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவா இருக்காரு. இந்த வீட்டுல இந்த விஷயத்தால அவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னா அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அருண், நான் எது முக்கியம்னு கேக்கல, நடைமுறைய பத்தி பேசுறேன். சரி, உங்க அப்பா வந்தாரா? எங்க அப்பா சொன்னதை பத்தி பேசுனியா? பேசின அருண், அதுல அவருக்கு பெருசா ஆர்வம் இல்ல. ஏன்? என்னவா? அருண், மூங்கில் குச்சியை வச்சு நாம பாதுகாப்புக்கு வேலி போடலாம். உலகத்தையே மயக்கிற புல்லாங்குழல் செய்யலாம். ஆனா அத வச்சு அடுப்பு எரிச்சு சமையல் பண்ணி சாப்பிட முடியுமா? நீ கன்வின்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியதானே? எதுக்காக அருண்? நான் எதுக்காக அந்த வேலையை செய்யணும்? தனிமையில விரக்தி அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளோட 3வது வழியை காட்டி விடலாம். ஆனா இதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்காந்துக்கிட்டா நான் என்ன செய்ய முடியும்? முக்காடை எடுத்து விடுறது ஏன் வேலை இல்ல. கவ்யா, நான் வேணா உங்க அப்பா கிட்ட பேசி பாக்குறேனே. வேண்டாம் அருண், உன் ஸ்டேட்டஸ் வேற, அது எனக்கு புரியும். ஆனா அவருக்கு புரியுமான்னு தெரியாத. கப்பல்ல போக வேண்டிய நீ எதுக்காக கட்டுமர ஓட்ட முயற்சி பண்ற? வெற்று இருக்கிற வரைக்கும் அவர் என்னோட அப்பா. அவர் என் அப்பாவா இருக்கிறதுனால நான் அவர் பொண்ணு. ரத்தம் சொண்டி போற வயசுல உறவு முறைகளையும் எதுக்காக பிரிச்சு பார்க்கணும்? நேத்து நீங்க வந்துட்டு போனது என்ன ரொம்ப பாதிச்சது. அதுதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நான் வரேன் அருண். கவ்யா, இரு, நான் வந்து உன்னை டிராப் பண்றேன். பரவாயில்ல அருண், நான் போய்க்கிறேன். அப்பா, ம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன அருண், சொல்லு. நீங்க அன்னைக்கு காவியா வீட்ல வச்சு அவங்க அப்பாவை நம்ம ஆபீஸ்லயோ இல்ல என் ஹாஸ்பிட்டல்லையோ
வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுன்னு சொன்னீங்க. ஆனா அவரு வர ஐடியால இல்ல போல இருக்குப்பா. அப்படியா? ஏன், என்னாச்சு? அது எனக்கு தெரியலப்பா. ஆனா நீங்க சொன்னதை வச்சு காவ்யா அவளே யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. ம், என்ன முடிவு? அவளோட முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா அத பத்தி என்கிட்ட பேசினா. ஆ, விஷயத்த சொல்லு அருண். அவ ஏற்கனவே நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவ. அவளே திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேக்குறா. அப்படியா? ஆமாப்பா. ஆ, நீ என்ன சொன்ன? இதுல நான் மட்டும் எப்படிப்பா முடிவு பண்ண முடியும்? முதல்ல நான் கூட நானே முடிவெடுத்திருப்பேன். இப்போ காவ்யாவை பத்தி உங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆ, அந்த அபிப்பிராயத்தோட நீங்க அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்ததே எனக்கு ஆச்சரியம். அப்படி இருக்கும்போது நானா எப்படிப்பா முடிவெடுக்க முடியும்? அருண், எனக்கு என்னவோ அவ புத்திசாலி பொண்ணுன்னு தெரியுது. எதை வச்சு சொல்றீங்கப்பா? ஆ, அவன் மேல எனக்கு கோபம் இருந்தது உண்மைதான். அவ வீட்டுக்கு உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னேன், அதுவும் உண்மைதான். ஆனா அவ எதையுமே சீரியஸா எடுத்துக்கல. சீரியஸா எடுத்துக்கலன்னு நான் சொல்றது, அவ என்ன ஒரு நையாண்டி பொருளா பார்த்தாங்கிற அர்த்தத்துல இல்ல. அவளுக்கு உலகத்துல யாருமே இல்ல. இருக்கிற ஒரே தெரிஞ்சவன் நீ மட்டும்தான். அதனால தான் அவ அப்பாவுக்கு பிரச்சனை வந்தப்ப கூட யாரையும் தேடி ஓடாம நேரா உன்னை தேடி வந்தா. என் கால்ல விழுந்து அழுதா. அந்த அழுகைக்கு அர்த்தம் இயலாம இல்ல, உன் மேல அவளுக்கு இருக்கிற நம்பிக்கை. நீ வந்து நின்னா போதுங்கிற எதிர்பார்ப்பு. நீயும் போன, காப்பாத்துன. அப்போ அவன் நம்பிக்கை வீண் போகல இல்லையா? அதே மாதிரிதான் இது கூட. அப்போ என்னப்பா செய்யறது? ஆ? ஆ, இன்னும் இப்படி ஒரு கேள்வியாடா? ஆ? நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வா. நான் பேசுறேன் அவகிட்ட. அருண், வாழ்க்கையில எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம். ஒருத்தரோட கான்பிடன்ஸை டெமாலிஷ் பண்ணிடக்கூடாது. அதுவும் எந்த மாதிரி பொண்ணுங்களோட நம்பிக்கைய. வர சொல்ல அருண், பேசலாம். சரிப்பா. ஓகே. வா காவ்யா. என்ன விஷயமா வர சொன்ன? சொல்றேன் காவ்யா. என் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. நான் கூட அதை எதிர்பார்க்கல. என்ன பார்த்து அப்படியே ஒரு கேள்வி கேட்பேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கவான்னு எனக்கு ஒரு சின்ன கவலையும் இருந்துச்சு. அப்பா இதை எவ்வளவு தூரம் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு. நான் அந்த பயத்துல தான் உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தடுமாறினேன். ஆனா நான் எதிர்பார்த்ததை விட
இந்த வேலை ஈஸியா முடிஞ்சு போச்சு. அப்பா இவ்வளவு சீக்கிரமா அக்செப்ட் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. உனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை, அது காவியாவா இருந்தா உனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு அருண். அருண், நான் இத ரொம்ப சாதாரணமா தான் கேட்டேன். ஆனா உங்க அப்பா இவ்வளவு தூரம் யோசிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்கல காவியா. பாத்தியா அருண், அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் எவ்வளவு சாதாரணமா இதை புரிஞ்சுக்கிட்டாரு பாத்தியா? வாழ்க்கையில மிக முக்கியமானது எது தெரியுமா அருண்? புரியலையே நீ கேக்குற கேள்வி. வயசு, அனுபவம், இது 2 தான் அருண். அதனாலதான் நம்மளால மிகப்பெரிய கேள்வியா நினைக்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸாலையும் வயசோட ஒரு அனுபவத்தினாலையும் மிக சாதாரணமா டீல் பண்ணிட்டாரு உங்க அப்பா. ஒரு காலத்துல உங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னவர, ஆனா இன்னைக்கு என்ன அக்செப்ட் பண்றாருன்னா என்னோட நடவடிக்கைகளை அவர் புரிஞ்சுகிட்டதுனாலதான். இன்னொரு விஷயம் தெரியுமா, இது அவரோட தோல்வியா எடுத்துக்கவே இல்லை. ஆமா காவியா, இதுதான் அருண். சின்ன பசங்களுக்கும் பெரிய மனுஷங்களுக்கும் உள்ள வித்தியாசம். உனக்கும் எனக்கும் நடுவுல சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமா பேசணும், சண்டைன்னு வரும்போது சண்டை போட்டுக்கிட்டோம். இந்த 2மே ஒரு லெவல்ல இருக்காத, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். சண்டையோ அன்போ அதை எப்படி பகிர்ந்துக்கணுங்கிறது கூட நமக்கு தெரியாத. ஆனா உங்க அப்பா மாதிரி பெரியவங்க அதோட லெவல கரெக்டா முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. கோவப்பட்டு என்ன வீட்டுக்கு வராதன்னு சொன்னாலும், எங்க அப்பாவை போய் காப்பாத்துன்னு சொன்னாலும் 2மே ஒரு லெவல்ல இருக்கும். அதோட அளவுகோல் நமக்கு தெரியாத. அவர் அப்படி சொன்னாரே, இப்படி மாறிட்டாரே, அப்படிதான் நாம யோசிப்போம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நார்மலாவே அப்படிதான். அதுதான் அவங்களோட நிரந்தரமான முகம். புரியுது காவியா. நான் கூட அப்பா உன் மேல கோவப்படும் போதெல்லாம் நான் அப்பா மேல கோவப்பட்டேன், வருத்தப்பட்டேன். என்னடா இவரு மகனோட பாசத்தையும் அன்பையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு அப்பாவா நடந்துக்க மாட்டேங்கிறாரே, நம்ம எதுக்காக காவியா கூட பழகுறோம் அது கூட அவருக்கு புரிஞ்சுக்க தெரியலையே, இவ்வளவு ஆசை நடந்துக்கிறாரே அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். ஒரு நாள் இதுக்காக அவர்கிட்ட சண்டையும் போட்டிருக்கேன். ஆனா இப்பதான் காவியா புரியுது வாழ்க்கையில தெளிவுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு. இவ்வளவு வயசா இருந்துக்கிட்டு வானத்தை தொடுற அளவுக்கு பட்டத்தை விடணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கு. ஆனா அந்த பட்டத்தை தொடுற அளவுக்கு வானத்தை தாண்டி நம்ம வளர்ந்து போனுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட நமக்கு இல்லையே. விளையாட்டுத்தனம் இல்ல, பட்டம் விட்டா போதும் அவ்வளவுதான் நினைக்கிறோம்.